ரெக்கார்டிங் போட மறந்துட்டோம். ரைட், பரவாயில்ல. ரைட், நான் இப்போ இந்த கணக்கு விளங்கப்படுத்தக்குள்ள உங்களுக்கு அந்த கணக்கையும் நம்ம என்ன செய்யுது சொல்லிட்டு விளங்கப்படுத்துறேன். ஐந்தில் 2 சார். 5ல் 2ன்னு சொல்றீங்க. யார் பேர் என்ன? ஜசாந்த் சார். ரைட். 5ல் 2. இருபத்தைந்தின் மேல் 4. கிருத்திக் சொல்லுங்க பாபு. வெரி குட். ரைட், நான் சொல்லி தரேன் கவனிங்க. ரைட், இங்க பாருங்க, இங்க ஒரு கணக்கு நான் போட்டேன் முதல்ல. ரைட், இங்க ஒன்று போட்டேன், இப்படி 2 சமனா போட்டேன். ரைட், 2 சமனா போட்டு இதை மட்டும் நிலட்டுன்னு நீங்க என்ன சொன்னீங்க? 4ல் 1ன்னு சொன்னீங்க. ஓகே, 4ல் 1 தான். திருப்பி ஒரு கணக்கு ஒன்று போட்டிருந்தேன் இப்படி. ரைட், இது 1, இது 2 மடங்கு, இதனுடைய 2 மடங்கு, அதாவது இது 1 சென்டிமீட்டர், இது 2 சென்டிமீட்டர். ரைட், இப்ப என்ன ஆன்சர் உங்களுக்கு வந்துச்சுன்னா, ரைட், 3ல் 1 எப்படி வந்தது? இங்க பாருங்க, இதை 2ஆ பிரிக்கிறோம், இங்க 1ன்னா அதே மாதிரி பிரிக்கிறோம். பிரிச்சுட்டு வர இப்படி எடுத்தோம்னா, ரைட், இப்படி எடுத்தோம்னா மொத்தம் 1 2 3 4 5 6 7 8 9. சாரி, 9ல் 1. 1ல் 1. ரைட், 9ல் 1. இங்க 4ல் 1 எப்படி போடணும்? ரைட், இப்படி போட்டுட்டு ரைட் போட்டோம். இதெல்லாம் போடாம இந்த விஷயத்த சொல்லலாம். இதையும் அந்த மாதிரி போட்டுட்டு அந்த விஷயத்த நான் சொல்லித்தரேன். ஓகே தானே? இதெல்லாம் போடாம டக்குனு விட போடலாம். ரைட், முதல் விஷயத்த விளங்கணும், அதுக்கப்புறம் தான் டக்குனு நம்ம எப்படி வேகமா போறது அதை பத்தி யோசிக்கணும். ரைட், இதுக்கு அளவு வரையில. ஓகே, இங்க பாரு, இங்க 2 சென்டிமீட்டர் தானே, இங்க 2 சென்டிமீட்டர், கீழே 3 சென்டிமீட்டர் இருக்கு. தானே? நல்லா பாத்துக்கோங்க. ரைட், எல்லாத்தையும் ஒண்ணுக்கு பிரிக்கிறது. ரைட், இங்க பாருங்க. ரைட், 1. ரைட், பாருங்க, மேல 2 இன்ச் 2ஆ பிரிச்சுட்டேன், 3 இன்ச் 3ஆ பிரிச்சுட்டேன், எல்லாத்தையும் 1 சென்டிமீட்டரா பிரிச்சுட்டேன் ஒவ்வொரு அளவுலையும். இப்ப நான் வரைஞ்ச போலதான் வரையிறது. இங்க ஒரு முக்கோணி, இங்க 3 முக்கோணி. ரைட், இங்க மொத்தமா இருக்கணும் 5 முக்கோணி, இங்க பார்த்தா இருக்கணும் 7 முக்கோணி இருக்கணும். நீ வரைஞ்சாதான் தெரியும். ரைட், இப்ப ட்ரையாங்கிள் கொடுத்துப்பீங்க தானே? ரைட், இப்ப மொத்த முக்கோணிகள் பாத்தீங்கன்னா, இங்க ஒரு முக்கோணி, இங்க 3, இந்த லைன்ல 5, இந்த லைன்ல 7, இந்த லைன்ல 9. ரைட், 9 1 2 3 4 5 6 7 8 9. ரைட், இப்ப மொத்தமா டோட்டலா கூட்டி பாத்தீங்கன்னா 1 சக 3 சக 5 சக 7 சக 9, இது எல்லாத்தையும் கூட்டிங்கன்னா 1 2 3 4 5 5 லைன் இருக்கு. 25. 5 லைன் இருந்தா 5 வர்க்கம், 5 தர 5 25. நல்லா பாத்துங்க எப்படி நான் பெருக்கினேன். நான் இதை கூட்டல, இதுல எத்தனை லைன் இருக்கு? 1 2 3 4 5 லைன் இருக்கு. ஆக நான் என்ன செஞ்சேன் கேட்டா 5 5 பெருக்கி 25 போட்டேன். 2 லைன் இருந்தா 2 லைன் இருக்கு வைங்களே, அப்ப 2 2 பெருக்கி 4 போடலாம். பாருங்க, 2 லைன் இருந்தா பாருங்க, ஒரு லைன்ல 1, அடுத்த லைன்ல 3, 1 2 லைன் இருக்கு. அதாவது 2 ஒற்றை எண்களை கூட்டினா, அதான் நம்ம திருப்பி படிப்போம். இப்ப இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 2 தர 2 4 போடலாம். ரைட், ஆகவே டோட்டலா இதை எண்ணிக்கூட நீங்க போட்டுடலாம். டோட்டலா மொத்தம் பார்த்தோம்னா 25 இருக்கு, அதுல 4 நிறந்தீட்டி இருக்கு. இதுக்கான ஆன்சர் இது. ரைட், நீங்க குயிக்கா பாத்தீங்கன்னா இந்த வேலையை டக்குன்னு செய்ய போறோம், இதெல்லாம் ஒண்ணுமே தேவையில்லை. ரைட், இங்க பாருங்க அந்த வேலையை எப்படி செய்யறது. மொத்தம் டோட்டலா எத்தனை இருக்கு? 5. 5 25, நிலையிடப்பட்டது 2, 2 4. ஓகே, இங்க பாருங்க, டோட்டலா 2 2 2 பெருக்குனா 4,
மேல 1 இருக்கு, 1 தர 1 1. ரைட். இங்க பாருங்க மொத்தம் 3 இருக்கு. 3 3 பெருக்கினா 9. இங்க 1 இருக்கு, 1 1 பெருக்கினா 1. பாருங்க ஆன்சர் சரியா இருக்காங்க எல்லாரும். எல்லாத்தையும் இப்படியே செஞ்சுட்டு போறது ஈஸியா செய்யணும். மொத்தம் 5 அலகுகள். சென்டிமீட்டரா மீட்டரா அதுக்கு நமக்கு தேவையில்ல. அலகுகள் தான் பார்க்கணும். 5 அலகுகள் 5 25. நிலப்பட்டது 2 அலகுகள் 2 2 4. ஓகே கிளியர் பாருங்க. பின்னங்கள் பேசிக்ல இருந்து படிச்சோம். என்னென்ன பின்னங்கள் இருந்துச்சுன்னு படிச்சோம். ரைட். சொன்னீங்க பின்னங்கள்னா என்னன்னு சொல்லி தந்தேன். ரைட். அதுக்கப்புறம் உங்களுக்கு சொல்லி தந்தேன் என்னென்ன பின்னங்கள் இருக்கு அது எல்லாத்துக்கும் உதாரணம் சொல்லி தந்தேன். ஓகே ரைட். இப்ப பின்னங்களை வச்சு நம்ம எப்படி ஒலிம்பியாட் கேள்விக்கு வந்திருக்கோம். பின்னங்கள் நிலத்துல தான் வந்திருக்கோம். ஓகே. இந்த பின்னங்கள்ல ஒழுங்கான ஒலிம்பியாட் போகல, நம்ம சும்மா சாதாரணமா போறோம். ஓகே கிளியரா பாருங்க. இது கிளியரா, இந்த விஷயம் சொல்றது கிளியரா இருக்கா உங்களுக்கு? ஆமா சார். ஓகே சரி. ஆமா சார். ஆமா இப்ப சார். நான் கணக்கு போடுறத பட்டன் சொல்லிருந்தேன். இப்ப எப்படியான பிரச்சனையே இல்ல. ரைட். இப்ப நீங்க கிரேட் 4 இருக்கலாம், கிரேட் 5 இருக்கலாம், கிரேட் 6 இருக்கலாம். ஆனா இது கிரேட் 11ல உள்ளவங்களுக்கு போயிட்டு இந்த கணக்கு நீங்க போட்டீங்கன்னா, இத படிக்காம கிரேட் 11ல போயிட்டு போட்டீங்கன்னா, A லெவல்ல போயிட்டு போட்டீங்கன்னா தான் பிள்ளையா தான் செய்வாங்க. இதுக்குள்ள 3 அலகுகள், 3 அலகுகள் அது ஏதாவது இருக்கலாம். சென்டிமீட்டரா இருக்கலாம். இல்லாட்டி நான் என்ன செய்யறேன்னு கேட்டா 3 சென்டிமீட்டர் போடும். இவரு 5 சென்டிமீட்டர். ஓகே இத நிலற்ற. ரைட். இப்ப பட்டுன்னு விடையை நீங்க எழுதிடுவீங்க வரைஞ்சி. நான் சொல்றது மட்டும் விடையை சொல்லுங்க. நான் கேட்கறது மட்டும் விடையை சொல்லுங்க. மத்தவங்க எல்லாம் ரெடியா இருந்துக்கிறது ஆன்சர் சொல்றதுக்கு. கணக்க போடுறவங்க விடையை சொல்லிடலாம். பெரிய விஷயம் ஒண்ணும் இல்லை. கணக்க போட்டோன்னே நீங்க விடையை சொல்லிடலாம். ஓகே நான் கேட்கிறேன். தியோஸ் சொல்லுங்க பாப்போம். தியோஸ். நினைக்கிறேன் தியோஸ் இப்பதான் வந்தாருன்னு நினைக்கிறேன். ஆனா இப்ப சொல்லி கொடுத்தா கவனிச்சீங்கன்னா செஞ்சிருக்கலாம். யஸ்வர்தன். யஸ்வர்தன். எனக்கு உங்க சவுண்ட்னா விளங்க மாட்டேது. 34. இது 3 சென்டிமீட்டர். இவரு 3. நான் நிலப்பட்டது 3. இங்கிட்ட 5. 34 மேல் உண்டதா? 34. 25 மேல் 6. 25 மேல் 6. 64 மேல் 9. இப்பதான் முடிச்சிருக்கீங்க. ரைட். ஓகே கிளியரா எப்படியோ அந்த விஷயத்தை கிளியர் ஆகிக்கணும் சார். இப்ப இது 3னா இப்ப நம்ம என்ன செய்யலாது? இத 3 கோடு போட்டு 3ஆ பிரிச்சுட்டு இத 5ஆ பிரிச்சு இப்படி போட்டுக்கிட்டு இருந்தோம்னா 45 நிமிஷத்துல நீங்க ஒரு பேப்பரை செய்யலாது. 25 கணக்கு செய்யணும் 45 நிமிஷத்துல. ரைட். அப்ப நமக்கு எல்லா கணக்குக்கும் ஷார்ட் மெத்தட் எப்படி டக்குனு விட போடலாம். டோட்டலா பாருங்க. இது ஃபுல்லா இப்படி லைனா பாத்தீங்கன்னா 8 அலகுகள் இருக்கு. அப்ப மொத்தம் முக்கோணம் இப்படி பிரிச்சு போட்டோம்னா 64ஆ பிரிக்கலாம். முக்கோணியம் 64 சின்ன சின்ன அலகுகளா பிரிக்கலாம்னு அர்த்தம். அதான் அதாவது 8 ஒற்றை எண்களை கூட்டினா 1 இன்னொருக்கா சொல்லித்தர. இதை வேறையா போட்டு எழுதுவீங்க. எண்கள்ல தனியா படிப்போம். 1 3 5 7 ரைட் 7 9 11 13 15. பாருங்க 8 ஒற்றை எண் இருக்கானு. 2 4 6 8.
இந்த 8 ஒற்றை எண்களை கூட்டுனா உங்களுக்கு வரப்போறது 8 வர்க்கம். 8 வர்க்கம்னு சொல்றது 8 தர 8. 8 தர 8. இதத்தான் 8 வர்க்கம்னு சொல்லுவாங்க. ரைட்? இதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும். 8 வர்க்கம்னு சொல்றது 8 8 பெருக்கினா தான் 8 வர்க்கம். அதாவது சதுர எண். பாருங்க 8 8. இதான் 8. 8 8 64. 64 இப்படி வரும். 8 ஒற்றை எண்களை கூட்டினா 64 வரும். முதல் 8 ஒற்றை எண். ஒன்னாவதுல இருந்து 8 ஒற்றை எண்ணை கூட்டினா 64 வரும். அடுத்து 1ல இருந்து 3 ஒற்றை எண்ணை கூட்டினா நமக்கு வரப்போறது 9. ஓகே கிளியரா? ஓகே கிளியரானு பாத்துக்கங்க. இந்த 3 ஒற்றை எண்ணை கூட்டி பாருங்க. ரைட்? ஓகே ரைட். இது கிளியரானு சொல்லுங்க பாப்போம் எனக்கு. ஆமா சார். ஓகே சார். அடுத்தது ஆன்சர் ஆரம்பிச்சு. கிளாஸ்ல உள்ள அவ்வளவு பேரும் எனக்கு ரெடியா இருக்கணும். நான் எப்ப கேட்டாலும் ஆன்சர் சொல்ற மாதிரி இருக்கும். ரைட்? சும்மா கிளாஸ் சரி வராது. ரைட்? படிச்ச கொடுத்ததுல இருக்கீங்களா, அதை கேட்குறீங்களா, அதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்றீங்களா, அதுதான் எனக்கு மெயின். ரைட்? நான் பாட்டுக்கு சும்மா வந்து கழிச்சுக்கிறேன்ட்டு சொல்லிக்கிட்டு இருந்தா எனக்கு இந்த விஷயத்த எனக்கு ஒழுங்கா சொல்லி கொடுக்க எல்லாம் போயிடும். ஓகே ரைட். இது 4 சென்டிமீட்டர், இவர் 3 சென்டிமீட்டர். இப்ப இதை நில இப்ப சொல்லுங்க பிள்ளை. சார் 49 மேல் 11. ரைட். அபிலாஷ் நீங்க சொல்லுங்க. 49 மேல் 11. ஓகே. அப்ப இப்ப விஷயம் விளங்கிடுச்சு எல்லாத்துக்கும். ஓகே. இப்ப 7 அலகுகள் 7 49. இங்க 4 அலகுகள் நேரம் திட்டிருக்கோம். 4 4 16. ரைட். ஓகே வெரி குட் வெரி குட் வெரி குட். ரைட்? இப்பதான் எல்லாம் ரைட். இப்பதான் விஷயத்துக்கு வந்திருக்கும். ரைட்? இது உங்களுக்கு சுவர். ஒரு கணக்கு சுவர். ரைட்? ஓகே. இதே கொஞ்சம் அட்வான்ஸா உங்களுக்கு இன்னும் ஒரு அட்வான்ஸா இந்த கணக்கை நான் போடுறேன். ரைட்? ரைட் எங்க பாப்போம். இத சொல்லிட்டீங்கன்னா பாஸ் பண்ணிருந்தீங்க. இது 4 சென்டிமீட்டர், இது 3 சென்டிமீட்டர். ரைட் எங்க பாப்போமே. கொஞ்சம் டைம் தரேன், நல்லா யோசிங்க. யோசிச்சு நான் கேட்கறா சொல்லுவேன். டைம் கொஞ்சம் தரேன். ரைட். கேலக்ஸ் வைன்ல பேர் வைக்காதீங்க. ரைட்? உங்க கிளாஸ் ஜாயின் பண்ணக்குள்ள உங்களோட பேரை போட்டுருங்க. அது நல்லா இருக்கும். மோஹிதா சொல்லுங்க. மோஹிதா. சார் 3 மேல் 2. ஐயோ இன்னும் 3 மேல் 2க்கு வந்துட்டீங்களா? சுருக்கி எது விட வந்துச்சா? பெரிய ஆன்சர் சொல்லுங்க பாபு எனக்கு. நான் சோட் மேலட் எவ்வளவு சொல்லி கொடுத்தேன்? 49 மேல் 33. ஓகே. 35 கீழ் 49. ரைட். 49 மேல் 9. ரைட். 49 மேல் 9. 49 மேல் 16.
49 மேல் 49 மேல் 16 வராது, அது மேல உள்ளது. 49 மேல் 33. ரைட். ஓகே பிள்ளை. ரைட். ஓகே. ரைட். இப்போ நீங்க விளம்பரம் என்னன்னா, நான் உங்களுக்கு சொல்லி தந்தேன், முதல்ல உள்ள சொல்லி தந்துட்டேன். எப்படி அதான் கவனிங்க. ரைட். இதுக்கு முதல்ல எப்படின்னு சொல்லி தந்தேன். ரைட். அதெல்லாம் இருக்கணும். இப்ப திருப்பி அதெல்லாம் அப்டேட் பண்ணித்தான். திடீர்னு இதை பார்த்து போட்டு எனக்கு பார்த்துட்டேன். இப்ப நான் முதல்ல சொல்லி தந்தேன் இவரு சொல்லிட்டீங்க. 49 மேல் 16 சொல்லிட்டீங்க. ஓகே, வெரி குட். மத்தது இருக்கு. டக்கு நீங்க 3 இருக்கு, நீங்க 9 போட இயலாது. ரைட். ஏன்னா 49ல 16 மேல உள்ளது, மிச்சம் உள்ளதெல்லாம் கீழே உள்ளது. அப்ப நீங்க என்ன செய்யணும், மொத்தம் 49 முக்கோணி இருக்கும், அதுல மேல உள்ள 16 முக்கோணியை என்ன செய்யணும், கழிச்சுதான் இங்க வரும். அப்ப நீங்க 49ல இருந்து என்ன செய்யணும், 16 கழிச்சு 33, அதுதான் இதுக்கான ஆன்சர். ஓகே, இத சொன்னவங்க ரைட், வெரி குட். ஓகே ரைட். பாருங்க, பின்னங்கள்ல நிரந்திட்டி முழுவதின் பின்னமா எழுதுறது எவ்வளவோ இருக்கு. நீங்க ஸ்காலர்ஷிப்ல எல்லாம் இப்படி படிப்பீங்க ரைட். இந்த சரியா அப்படி நிரந்திட்டவங்க இதை மட்டும் நிரந்திட்டுவீங்க ரைட். ஆனா இதெல்லாம் உங்களுக்கு அழிச்சுதான் இருக்கும், இதெல்லாம் இருக்காது ரைட். ரைட். இப்ப சொல்லுங்க பாபு, நிலத்திய இதான் மொத்த ஊரு இங்க இருக்காது, இங்க இருக்காது, இதான் மொத்த ஊரு ரைட். மொத்த ஊரு ரைட். இப்ப சொல்லுங்க பாபு, முழு உருவின் என்ன பின்னம் நிரந்திடப்பட்டுள்ளது? 8 மேல் 1. 8 மேல் 1. 8 மேல் 1. ரைட். ஓகே ரைட். 8 மேல் 1. வேற ஆன்சர் இருக்காப்ல? 8 மேல் 1. எல்லாம் சொல்லுங்க, பரவாயில்ல, எல்லாமே ஆன் பண்ணி சொல்லுங்க. அப்போ ஆன் பண்ணிடுங்க. எல்லாமே மைக் ஆன் பண்ணி ஆன்சர் சொல்லுங்கன்னு சொல்றேன். அப்பதான் நீங்க படிக்கிறீங்களா செக் பண்ணிக்காரு. 18 மேல் 1. 18 மேல் 1. இங்க பாருங்க, பிரிக்கணும், சம அளவுல எல்லாம் பிரிக்கணும் ரைட். இப்படி பிரிச்சா கூட இது அரைவாசி பிரிச்சீங்க, நீங்க அரைவாசி பிரிச்சு ரைட். அப்ப இப்படி பாருங்க, பிரிச்சாக்குள்ள 2 4 6 8 8ல 1 இப்படி எல்லாம் வரும் ஸ்காலர்ஷிப். இப்படி எல்லாம் நீங்க என்ன செய்யறதுன்னா போட்டு படிக்கிறது தான். ஓகே ரைட். இப்ப பாருங்க, நிரந்திட்டல இன்னும் நிறைய இருக்கு, இன்னும் நிறைய வித்தியாசமா இருக்கு. அதுல உங்களுக்கு ஒலிம்பியா சிதம்பரம் வர்றது வந்து இந்த மாதிரி ஸ்காலர்ஷிப் தாண்டி வர்றது இல்ல ரைட். இந்த மாதிரி கொஞ்சம் யோசிக்கக்கூடியதா இருக்க மாதிரி வரலாம். ஓகே, இது கிளியர் தானே ரைட். இது உங்களுக்கு கிளியரா இருக்கும்னு நினைக்கிறேன். நான் என்னென்ன ஒரே ஒரு கேள்வி போட்டு செக் பண்ணிக்கிறோம். இது சின்னாக்கள் தானே ரைட். ஒரே ஒரு கேள்வி போட்டு செக் பண்ணிக்கிறோம். இது 2 சென்டிமீட்டர், இது 3 சென்டிமீட்டர் ரைட். எங்க பாபு, எல்லா ஆன்சர் சொல்லணும். எல்லா ஓவராலும் ஒரே ஆன்சர் சொன்னாலும் பிரச்சனை இல்லை, எப்படினாலும் சரி. உங்களுக்கான டைம் 25 மேல் 16. 25 மேல் 16. 25 மேல் 16 சார். 25 மேல் 16 சார். ஓகே ரைட். ஓகே, வெரி குட். அவை டோட்டலா 25ங்கிறது அது தெரியும் உங்களுக்கு. டோட்டலா 5 25. மேல உள்ளது பாத்தீங்கன்னா 9 ரைட். அப்ப மேல 9 முக்கோணி மேல பூரா தானே இருக்கு, சின்னதா தானே இருக்கணும் கட்டாயமா. இங்கதான் நிறைய இருப்பாரு ரைட், ஏன்னா இங்க அகலமா நிறைய இருக்கு ரைட். மொத்தம் 25ல 9 மேலனா கீழே 16, அவை 25 மேல் 16. இதுதான் ஆன்சர். ஓகே ரைட். ஓகே, நல்லா ரைட். இப்ப அடுத்த சின்ன ஹெட்டிங் போடுங்க ரைட். இப்ப பின்னங்களை நம்ம பின்னங்கள் சின்ன விஷயத்துக்கு தான் வந்தோம். அதாவது என்ன செஞ்சிடணும், நிலற்றிய பகுதி மொத்த உருவுல என்ன பின்னம்னு எழுதணும், அவ்வளவுதான் ரைட். பின்னங்கள்னா அறிமுகப்படுத்தணும், நிலற்றிய பகுதி முழு உருவில் என்ன பின்னம்னு எழுதணும் ரைட். இப்ப எழுதி போடுங்க பின்னங்களை கூட்டல்.
அப்படின்னு போடுறது. பின்னங்களை கூட்டல், கூட்டல் கழித்தல் போடுது. கூட்டல் அண்ட் கழித்தல், பின்னங்களை கூட்டல் கழித்தல் ரெண்டே ஒண்ணா பாத்துருவோம். ரைட், டைம் மிச்சமாகும். ஓகே, பின்னங்களை கூட்டல், இது நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க தேவையில்ல. ரைட், எனக்கு இதுக்கான ஆன்சரை பாட்டுதான் எங்க செஞ்சு சொல்லுவோம் பாப்பா. எனக்கு பாப்போம் இது யார் செய்வீங்க. அன்னைக்கு ஒரு கிளாஸ்ல கேள்வி ஒன்று சொல்லி தந்தேன் தானே. ஒண்ணு சொன்னே புடிச்சிக்கணும், அப்பதான் நீங்க இதுக்கு ஒலிம்பியாட் இதுக்கெல்லாம் சரியா வருவீங்க. 12 இல் 17 சார். அது என்ன பின்னம்? குறைவு இல்லாத பின்னம். குறைவு இல்லாத பின்னம். அத கலப்பு எனக்கு மாத்தி சொல்லணும். அத மாத்துறது சொல்லி தரணும் உங்களுக்கு. முடிஞ்சா மாத்துங்க. 1 உடன் 12 இல் 5. 1 உடன் 12 இல் 5. ஓகே, பாருங்க இந்த கேள்வி சொல்லித்தாரு. ரைட், நல்லா பாத்துங்க. இப்ப நமக்கு பிரச்சனை இல்ல, எது பிரச்சனை இல்ல அப்படின்னா இங்க பாருங்க. 1 உடன் 12 இல் 1 2 3 நோக்கமே. ரைட், இதோட இத நம்ம உங்களுக்கு தெரியும் 8 இல் 3, இவர் தெரியும் உங்களுக்கு 8 இல் 2. இப்படி இருந்தா உங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. இப்படி இருந்தா உங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. சமனா தானே இருக்கு. 8 வெட்டி ஒரு ரொட்டியை 8 வெட்டி இருக்கோம், 3 துண்டை சாப்பிட்டீங்க. ரைட், 8 இல் 3. ஒரு ரொட்டியை 8 வெட்டி 2 துண்டை சாப்பிட்டீங்க, 8 இல் 2. அவை டோட்டலா எவ்வளவு சாப்பிட்டீங்கன்னா 8 இல் 5 சாப்பிட்டீங்க. ஓகே, இங்க பிரச்சனை இல்ல. இங்க பாத்தீங்கன்னா 4 ஒரு 4 வெட்டணும், அதுல 3. இங்க என்ன நடந்திருக்குன்னு கேட்டா 3 இப்படி பிரிச்சுட்டு அதுல 2. இப்ப இது ரெண்டையும் கூட்ட போறோம். இங்க கூட்டக்குள்ளனா சிக்கல் ஒண்ணு இருக்கு, இங்க சிக்கல் இருக்காது. இங்க சிக்கல் இருக்காது. நான் ஆன்சர் சொன்னவங்களுக்கு சொல்லல, நான் கொஞ்சம் மத்தவங்க அமைதியா இருக்கீங்க அவங்களுக்கு இந்த விஷயத்த சொல்லி தரேன். நல்லா பார்த்து வச்சுக்கணும். இங்க எல்லாமே இந்த துண்டுகள்லாம் சமனா இருக்கு, இங்க சமன் இல்ல. இங்க சமனா இருக்கு, இது ரெண்டுமே சமனா இருக்கு, இங்க சமனா இல்ல. சமனா இருந்தா கூட்டிடலாம், பிரச்சனையே இல்ல. அதுக்கு சமனா இருக்கு, எல்லாம் கூட்டிடுறோம். ஆனா இங்க அப்படி கூட்ட முடியாது, கூட்ட முடியாது. எல்லா துண்டையும் என்ன செய்யணும்னு கேட்டா சமனா ஆக்கிட்டா கூட்ட வேண்டி வருவீங்க. ரைட், சமன் ஆக்குறதுன்னா எப்படின்னா இங்க பாத்து எப்படி சமன் ஆக்குறேன்னு. இங்க 4 இல் 3 தானே இருக்கு. இந்த 3ஆ பிரிக்கிறேன், ஒவ்வொன்றையும் 3ஆ பிரிக்கிறேன். இந்த பாருங்க, ஒவ்வொன்றையும் 3ஆ பிரிக்கிறேன். இங்க 3 இல் 2 தானே இருக்கு, இவரை 4ஆ பிரிக்கிறேன். ரைட், 1 2 4ஆ பிரிக்கிறேன். 1 2 3 4ஆ பிரிக்கிறேன். அப்ப என்ன செய்யணும்னா இப்ப பாருங்க, 4 இல் 3 இருந்தது, எத்தனை துண்டா வந்துருச்சு? 1 2 3 4 5 6 7 8 9 வந்துருச்சு. இங்க 2 துண்டா இருந்தது, 1 2 3 4 5 6 7 8 வந்துருச்சு. ஓகே, கிளியரா பாருங்க. இப்ப எல்லா துண்டும் சமனா இருக்கும், நீங்க பிரிச்சு பாருங்க. ரைட், இப்ப பிரிச்சிருக்கேன், என்ன செய்றேன்? 4 3ஆ பிரிச்சிருக்கேன், அப்ப 3ஐயும் 3ஆ தான் பிரிச்சிருக்கணும். இங்க 4ஆ பிரிச்சிருக்கேன், அப்ப மேலையும் 2 துண்டு எல்லாத்தையும் 4ஆ பிரிச்சிருக்கேன் தானே. ஏன்னா இங்கேயே 4ஆ பிரிச்சிருக்கணும் தான், இங்க 3ஆ பிரிச்சிருக்கணும், இங்க 4ஆ பிரிச்சிருக்கணும். ரைட், நிலத்தத்தையும் பிரிக்கணும், 2 3 4 எல்லாத்தையும் பிரிக்கணும். இப்ப மொத்தமா பாத்தீங்கன்னா 12 துண்டு இருப்பாரு, சின்ன துண்டு 12 இருப்பாரு. இந்த பாருங்க, ஒவ்வொன்றையும் 3ஆ, மொத்தத்தையும் 3ஆ பிரிச்சிருக்கேன், நிலத்தை பகுதியும் 3ஆ பிரிச்சிருக்கேன். இங்க எல்லாத்தையும் 4ஆ பிரிச்சிருக்கேன், நிலத்தை பகுதியும் எல்லாத்தையும் 4ஆ பிரிச்சா நிலத்தை பகுதி 4ஆ பிரிச்சிருக்கேன் தானே. ரைட், ஆகவே நீங்க 4 3 12 3 3 9 சாகர், 4 3 12 4 2 8. இப்ப நீங்க என்ன செய்யலாம்னா பகுதி எண் சமனா இருக்கு,
ரைட், இது ரெண்டையும் கூட்டி விடலாம். 9 × 8 ஆகவே 12 × 17. இவர் வந்து ஒரு முறைமை இல்லாத பின்னம். இவர் வந்து ஒரு முறைமை இல்லாத பின்னம். இவரை எப்படி தரலாம்னா ஒரு கலப்பு என்ன தரலாம். நீங்க அந்த கலப்பு என்னன்னு எப்படி தரலன்னு சொல்றேன். இங்க 17 தொகுதி எண், பகுதி எண் 12. ரைட், இதை பிரிச்சீங்கன்னா சரி, அவ்வளவுதான். 17 12 ஒரு முறை, 12 மிகுதி 5. இதை சொல்லுவோம் ஈவு அப்படின்னு சொல்லுவோம். இதை சொல்லுவோம் மீதின்னு அப்படி சொல்லுவோம். ரைட், இப்ப நம்ம 12 அப்படியே போட்டோம். இங்க மாறாது, 12 அப்படியே தான் வரப்போகுது. மீதிய மேல போடுறோம், ஈவுவை முன்னாடி போடுறோம். இவ்வளவுதான் விஷயம். இது வந்து முறைமை இல்லா பின்னத்தை கலப்பு பின்னமா மாத்துறது இப்படி. ரைட், இங்க மாத்திருக்கேன் பாருங்க. 4 நான் மாத்திருக்கேன், 12 மேல் 9 மாத்திருக்கேன். இங்க பாருங்க, ஒரே எண்ணால மேலே கீழே பெருக்கி மாத்திருக்கேன். இது வந்து சமவெளு பின்னம்னு சொல்றது. இவர சமவெளு பின்னம். ரைட், எழுதிக்கணும் பாபு, நோட் பண்ணிக்கங்க இந்த விஷயத்தை. சார் தொகுதி என கட்டாயம் பெருக்கணுமா சார்? இப்படியா? இப்படி பெருக்கணும்னு தேவையில்ல, நீங்க போமத்துக்கு செய்யலாம். ரைட், கொஞ்சம் போமத்துக்கு செய்ய முடிஞ்சவங்க அது ஓகே. உங்களுக்கு இந்த கணக்கு விளங்குனவங்க பிரச்சனை இல்லை. இந்த கணக்கு படிக்காதவங்க பாத்துக்கணும். இந்த கணக்கு எப்படி போமத்துக்கு செய்யறது ஓகே, அதெல்லாம் பிரச்சனை இல்லை. போமசி இப்படித்தான் வந்துச்சு. ரைட், ஏன்னா இதுக்கு ஆழமான விஷயம் தெரியறதுக்காக நான் சொல்லி தர்றேன். ரைட், நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. இப்போ உங்களுக்கு கணக்கு தரப்போறேன் நான். ரைட், இப்ப கணக்கு கொஞ்சம் தரப்போறேன். ரைட், ஓகே, எல்லாம் எழுதிக்கணும். இதை ஸ்கிரீன்ஷாட் அடிச்சு வச்சுக்கணும், அப்புறம் நோட் பண்ணிக்கோங்க. இதை ஸ்கிரீன்ஷாட் ஒன்று அடிச்சு வச்சுக்கணும். ஓகே, ரைட், எழுதிக்கங்க, எழுதிக்கங்க. பின்வரும் பின்வரும் முறைமை இல்லா பின்னங்களை பின்வரும் முறைமை இல்லா பின்னங்களை பின்வரும் முறைமை இல்லா பின்னங்களை கலப்பு எண்ணாக மாற்றுதல். பின்வரும் முறைமை இல்லா பின்னங்களை செஞ்சு உங்கள்கிட்ட அந்தந்த குரூப்ல போடணும். ரைட், நான் கொடுக்குற கேள்வி எல்லாம் முதல்ல ஒன்று கொடுத்துருந்தேன், இது ரெண்டாவது. ரைட், பின்வரும் பின்னங்களை கலப்பு எண்ணாக தரும். பின்வரும் முறைமையில்லா பின்னங்களை கலப்பு எண்ணாக மாற்றுறது. ரைட், 2 4 5 போதும். ரைட், 5 போதும், எழுதிக்கங்க. சார் இது பே செய்யணுமா சார்? இப்ப செய்ய போறீங்களா? ரைட், அப்ப செய்யுங்க. 5 தானே, செய்யுங்க, நல்ல விஷயம். இப்ப செய்யுங்க பாப்போம். ஏன்னா நம்ம கூட்டல் கணக்கு செய்யக்குள்ள இங்க பிராக்டிஸ் இல்லாட்டி இது முக்கியம் தானே. இப்ப செய்யுங்க. இந்த கலப்பை என்னால மாத்தி டக்குனு செய்யுங்க பாப்போம்.
ரைட், படப்பண்ண ஆளுக்கு ஒரு ஆன்சர் சொல்லுங்க பாப்போம். எனக்கு மைக் ஆன் பண்ணி ஒவ்வொரு ஆளும் ஒவ்வொன்னு சொல்லுங்க. சார் ஒன்னாவதுக்கு 3 3 1 சார். இரண்டாவதுக்கு 2 5 3 சார். அடுத்த ஆள் சொல்லுங்க. மூன்றாவதுக்கு அடுத்த ஆள், 4 3 சார். அடுத்த ஆள். நான்காவதுக்கு 4 1 2 சார். ரைட், அடுத்து. அஞ்சாவதுக்கு 4 6 மேல் 5 சார். ரைட், ஓகே. ரைட், அதான் கிளாஸ்ல இருக்கே எனக்கு தெரியல, 2 3 வாய்ஸ் மட்டும் தான் எனக்கு அடிக்கடி வருது. ரைட், நான் இப்ப கால் பண்ணி கேட்பேன். நான் ரைட் கால் பண்ணி கேட்பேன், ஒவ்வொரு ஆளுக்கும் கேட்பேன் கால் பண்ணி. ரைட், நீ படிச்சு கொடுத்தல என்ன விளைஞ்சிச்சு, அதுக்கான கேள்வி எங்க அப்படின்ட்டு. ரைட், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ரைட், இங்க பாருங்க, அதை கவனிங்க. ஒன்னாவது பாருங்க, 10 தொகுதி எண் பகுதி எண்ணால பிரிக்கிறோம். ரைட், 10ல 3 3 முறை 3 9 விகுதி 1. ஆகவே 3 அப்படியே போட்டுருங்க, 3 அப்படியே போட்டுருங்க. இது மீதி, மீதியை மேல போடுங்க. இது ஈவுன்னு சொல்லுவாங்க, ஈவு. அவரை முன்னுக்கு போடுங்க. உலகத்த வேலை, சின்ன வேலை தான். அடுத்தது 17 5ஆல பிரிக்கிறோம். 3 5 15, மீதி 2. மீதியை மேல போடுங்க, ஈவுவை முன்னுக்கு போடுங்க. 5 மாறாது, 5 அப்படியே தான். இந்த 4 அப்படியே மாறாது. ரைட், இப்ப உங்களுக்கு டக்குனு பிரிக்கலாம். 19 19 4 பிரிக்கணும். 16. ரைட், 16 3 மிச்சம். அப்ப மிகுதியை மேல போடுவீங்க, ஈவோ முன்னுக்கு போடுவீங்க. ரைட், இது சும்மாவே பிரிக்கலாம். 9ல எத்தனை 2 இருக்கு, 4 மிச்சம் 1 பாருங்க, அவ்வளவுதான். அடுத்து பாருங்க, 6 அப்படியே இருக்கட்டும். ரைட், 29ல எத்தனை 6 இருக்கு, 29 6ல வகுப்பீங்க. ரைட், பாருங்க, 4 6 24, மிகுதி 5. அவ மிகுதியை மேல போடுவீங்க, ஈவுவை முன்னுக்கு போடுவீங்க. இவ்வளவுதான் விஷயம். ரைட், எது மீதி எது ஈவுன்னு தெரிஞ்சா ரைட், வேலை முடிஞ்சு. ஓகே, ரைட், ஓகே, இது பிரச்சனை இல்லை உங்களுக்கு. அடுத்த ஹெடிங் போடுங்க, அடுத்து போடுங்க. அடுத்த கேள்வி, மூணாவது கேள்வி. இந்த கேள்வி செஞ்சு போடணும், இந்த கேள்வி எல்லாமே செஞ்சு போட்டுருக்கணும் எனக்கு. அடுத்து எழுதிக்கங்க, பின்வரும் கலப்பு எண்ணை முறைமையில்லா பின்னமாக தருது. பின்வரும் கலப்பு எண்ணை முறைமையில்லா பின்னமாக தருது. இதுதான் முக்கியமான விஷயம். இந்த விஷயத்துல இருந்து உங்களுக்கு பெரிய கணக்கு போய் சேர்ந்துடும். ஏன்னா இதுல கஷ்டப்படுகிற கணக்கு எந்த இடத்துல விளங்கல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பீங்க, ஆனா பெரிய கணக்கு படிக்க போல. அதனாலதான் நான் இன்னைக்கு இந்த விஷயத்த சொல்லி தந்து போறேன். ரைட், ஓகே. கலப்பு எண், ரைட், பார்ப்போம். 5 கேள்வி தந்திருக்கு, இதெல்லாம் கலப்பு எண். இதை முழுமை எல்லா பின்னத்துக்கு மாத்திருங்க. குயிக் பண்ணுங்க, எனக்கு வேக வேகமா செய்யணும். Excuse sir. Excuse sir. Excuse sir.
ரைட். ஓகே பிள்ளைங்க, சொல்லுங்க ஓவராலா டக்குனு ஆன்சர் சொல்லுங்க பாப்போம். சார் சார் முதலாவதுக்கு 4 மேல 5 சார், ரெண்டாவதுக்கு 8-19 சார், மூன்றாவதுக்கு 6-25 சார், ரைட். நான்காவதுக்கு 7-23 சார், ஐந்தாவதுக்கு 8-27 சார். ரைட். 8-27 இல்லையே? சார் 8-35 சார். 8 மேல் 35 சார். ஓகே ரைட். எல்லாமே பார்த்துருப்பீங்க, உங்களோட ஆன்சரோட பார்த்துருப்பீங்க. இதுல என்ன உங்களுக்கு? கடைசிக்கு 8-36 சார். ரைட். இது உங்களுக்கு லேசு. எப்படின்னா இங்க பாருங்க, 4 அப்படியே போட்டுருங்க, 4 அப்படியே போட்டுருங்க. ஒரு நாள் 4 4ஓட கூட்டினா 5, அவ்வளவுதான். பெருக்குங்க கூட்டுங்க. 8 அப்படியே போடுங்க, 8 16, 16ஓட 3 கூட்டுங்க 19. ரைட். அடுத்து 6 அப்படியே போடுங்க, 6 நாள் 25, பெருக்குங்க, 1 கூட்டுங்க. 6 நாள் 24, 1 கூட்டினா 25. ரைட். 7 அப்படியே போடுங்க, 7 3 21, 21ஓட 2 கூட்டினா 23. ரைட். அடுத்து 8 8 32, 32 3 35. ஓகே தானே? ரைட். அப்ப இதுல உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. கிளியர்? ஓகே ரைட். அடுத்த ஒரு சின்ன விஷயம் ஒண்ணு எடிங்க போடுங்க. சமவலு பின்னம், சமவலு பின்னம், சமவலு பின்னம். ரைட். சமவலு பின்னம். ரைட். ஓகே. ஒருத்தர் என்ன செய்யறாருன்னா, ஒரு பான் வாங்கி 2ஆ வெட்டி ஒரு துண்டு சாப்பிடுறாரு. இன்னொருத்தர் 4ஆ வெட்டி 2 துண்டா எடுத்துட்டு போயிட்டாருன்னு. இன்னொருத்தர் 8 துண்டா வெட்டி 4 துண்டா எடுத்துட்டு போயிட்டாரு. எல்லாம் ஒரே பான் தான், ஒரே அளவான பான். ஒருத்தர் என்ன செய்யறாரு, 50 25 எடுத்துட்டு போயிட்டாரு. ஒருத்தர் என்ன செய்யறாருன்னா 100 துண்டா வெட்டி 50 துண்டா சாப்பிடுறாரு. ரைட். ரைட். ஓகே. என்ன சொல்லுங்க பாப்போம். இதுல எது பெருசு? இதுல எது பெருசு? 100 மேல 50 சார். 2 மேல 1 சார். சார், எல்லாம் சமன் சார். சார், எல்லாம் சமன் சார். எல்லாம் சமன். எல்லாம் சமன். ரைட். எல்லாம் சமன். என்ன ஒத்துமை? ஏதோ ஒரு ஒத்துமை ஒன்று இருக்கு. எல்லாத்துலயும் அதுக்கு பாதி வந்திருக்கு சார் மேல. இது எல்லாமே உங்களுக்கு தெரியும். இது எல்லாமே அரைவாசி தான். இது எல்லாமே அரைவாசி. பாருங்க, இவரை 2ஆல பெருக்கு, இவரை 2ஆல பெருக்கு, இவர் வந்துருவாரு. பாருங்க, இவரை 50ஆல பிரிங்க, கீழே உள்ளதே 50ஆல பிரிங்க, இவர் வந்துருவாரு. ரைட். ஓகே. பாருங்க, இவரே 2ஆல பெருங்க, இவரே 2ஆல பெருக்குங்க, இவர் வந்துருவாரு. 100 மேல 50 வந்துருவாரு. ரைட். இப்படி இருந்தா நோட் பண்ணிக்கணும். ஒரே எண்ணால தொகுதி எண்ணை பகுதி எண்ணை பெருக்கினாலும் சரி, பிரிச்சாலும் சரி, வர்றது என்னது? சமவலு பின்னம். நோட் பண்ணி எழுதி வச்சுங்க. நோட்ல போடுங்க. ஹலோ, வணக்கம். சொல்லுங்க கிளாஸ். நான் சொல்லுங்க. சரி பரவாயில்ல, சொல்லுங்க. அம்மா யாரோ கால் எடுத்துக்கிட்டே இருக்காங்க. நம்பர் 1. 10க்கு போறாரு தானே, அப்ப நாளை காலையில தான் கிளாஸ். கனெக்ட் ஆயிடுச்சு தானே? இப்பயா குரூப்ல சரி, நாளைக்கு லிங்க் அனுப்பி விடுறேன். நாளைக்கு ஜாயின் பண்ண சொல்லுங்க. அதுக்கப்புறம் தெரியல, 2 கிளாஸ் தான் போயிருக்கு. 2 கிளாஸ் ரெக்கார்டிங் அனுப்பி விடுறேன். நாளைக்கு கிளாஸ் ஜாயின் சரி. ஓகே. இல்ல கிட்ட இருந்தது அந்த கிட்ட இருந்தது ஆரம்பிச்சு. ஓ ஓகே பிள்ளை. ரைட். அப்ப அடுத்த கேள்வி ஒன்று போடுங்க. பின்வரும்
இதை நான் கேள்வி அப்புறம் தர்றேன். ரைட். பின்வரும் 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 பின்னங்களுக்கு சமவுல பின்னம் 10 வீதம் எழுதுக. இந்த பின்னங்களுக்கெல்லாம் சமவுல பின்னம் 10 எழுதணும். ரைட். 1 2 3 4 5 இன்னொன்னு தரேன். 5 2 5 3 5 1 அப்ப 8. ரைட். போதும், இவ்வளவு போதும். 10 10 எழுதணும். இது அப்புறம் செய்யுங்க, இது டைம் நிறைய நேரம் எடுக்கும் உங்களுக்கு. ரைட். எழுதி வச்சுக்கோங்க. பின்வரும் பின்னங்களுக்கு சமவுல பின்னம் 10 வீதம் எழுதுக. ரைட். இதெல்லாம் செஞ்சீங்கன்னா தான் நீங்க அங்க கணக்கு வேகமா செய்யறதுக்கு உள்ளுக்கு வருவீங்க. ரைட். ஏன்னா பின்னங்களோட நிறைய தொடர்பு இருக்கு. ரைட். பின்னங்களை தசமத்துக்கு மாத்துறது, பின்னங்களை சதவீதத்துக்கு மாத்துறது, பின்னங்களை வச்சுதான் கேள்வி மத்ததே உருவாகுது. ரைட். ஓகே, சொல்லுங்க பிளேஸ். கேள்வினா சொல்லுங்க. ஓகே, முடிஞ்சா பிளேஸ். இது தெரியாம இருக்கா? 5 2 5 3 5 1 2 1 3 1 3 2 4 1 4 3. ஓகே, ரைட். ஓகே, பின்னங்களை கூட்டலுக்கு தானே வந்தோம்னா. ரைட் ரைட். ஓகே. ரைட். இதுக்கான ஆன்சர் சொல்லுங்க. எனக்கு குயிக்கா செஞ்சு சொல்லுங்க. இதுக்கான ஆன்சர் 1 உடன் 2 1 சக 1 உடன் 3 1. இதுக்கான ஆன்சர் எப்ப சொல்லுங்க. நான் சில கேள்வி எழுதி போறேன், அது அப்ப செய்யுங்க. ஒன்றுடன் 6 5 சார். 2 6 5 சார். 2 6 5 சார். 2 6 5. ரைட். இதுக்கு சொன்னவங்க இதை செய்யுங்க, சொல்லாதவங்க சொல்லுங்க பாப்பா. இதுக்கு ஆன்சர் செஞ்சு போயிட்டோம். சொன்னவங்க வேற எதுக்கு செய்யுங்க, கூட்டல் கணக்கு தான் எல்லாமே. குயிக்கா செஞ்சீங்க. சொல்லாதவங்க இதை சொல்லுங்க, அதை ஸ்கிரீன்ஷாட் நடிச்சு வச்சுக்கோங்க அப்புறம் செய்யறதுக்கு. சார் 2 உடன் 6 லைன். 2 உடன் 6 மேல் 5. 2 உடன் 6 மேல் 5. ஓகே. 2 உடன் 6 மேல் 5. 2 உடன் 6 மேல் 5 சார். ஓகே 2 உடன் 6 மேல் 5 சார். ரைட். ஓகே, சரிங்க. ரைட். ஓகே, இத சொல்லி தான் இன்னும் 5 போடுறீங்க. இது விளங்குனவங்க இதை செய்யுங்க, இதை பார்க்கணும்னு அவசியம் இல்லை. இது விளங்காதவங்க கொஞ்சம் பாருங்க. இதை 2 முறையில செய்யலாம். ஒண்ணு, இதை ஒரு கலப்பெண்ணுக்கு மாத்திட்டு, இது கலப்பெண் தானே, முறைமை இல்லா பின்னுக்கு மாத்திட்டு திருப்பி செய்யறது. முன்னேற்றம் தனியா எடுத்து செய்யறது. ரைட். இதுல எதுனாலும் சரி. எனக்கு லேஸ் என்னன்னு கேட்டா, இதை ஒரு முறைமை இல்லா பின்னுக்கு மாத்துறோம். 2 அப்படியே போடணும். மாத்திருப்பீங்களே, 4 2 2 1 கூட்டினா 3. ஓகே, இங்க 3 அப்படியே போடணும். 1 3 3 1 கூட்டினா 4. நல்லா பாருங்க, பெருக்கணும் கூட்டணும் அங்க சொன்னது இருக்கணும். அத புக்ல கணக்கு பிராக்டிஸ் பண்ணிக்கணும். ரைட். இங்க பாருங்க, பகுதியின் சமனா இல்ல, சமப்படுத்த என்ன செய்யறோம், இதை 3ஆல பெருக்கிறோம், இதை 3ஆல பெருக்கிறோம்.
இதை 2ஆல பெருக்கணும், இதை 2ஆல பெருக்கணும். நல்லா பார்த்துங்க. இப்ப பகுதியின் சமம் பின்னும் படிச்சிட்டோம். 2 6 3 9 பிளஸ் 2 6 4 2 8. ஓகே, பகுதியின் சமன் இல்லாட்டி சமப்படுத்துங்க. சமனா இருந்தா நீங்க ரெண்டா கூட்டி விடுங்க, வேலை முடிஞ்சு. பகுதியின் சமன் இல்லாட்டி நீங்க இந்த மாதிரி கூட்ட முடியாது. அதுக்காக தான் இந்த கணக்கு போட்டு தந்திருக்கேன் உங்களுக்கு. ரைட், பகுதியின் சமன் இல்லாட்டி சமப்படுத்திட்டு கூட்டுங்க. இப்போ ஓகே பாருங்க, 6 9 7 கூட்டினா 17, 9 8 கூட்டினா 17. ரைட், இப்போ இது பாத்தீங்கன்னா ஒரு முறைமை இல்லாத பின்னம். இத கலப்பெண்ணுக்கு மாத்துனீங்கன்னா சரி. பாருங்க, 6 அப்படியே போடுங்க, 17 6ஆல பிரிங்க. ரைட், 12 மிச்சம் 5, மீதியா மேல போடணும். உங்களுக்கு முதல்ல சொல்லி தந்துட்டேன், ஈவுக முன்னாடி போடணும். ஓகே, கிளியரா பாருங்க, 2 உடன் 6 5 வருது ஆன்சர். சார் செஞ்சிட்டேன் சார். வெரி குட். இத விளங்கப்படுத்த கூட இத செஞ்சிருக்கணும். அதான் கெட்டியான குழந்தை. செஞ்சுட்டேன் சார். ரைட், வெரி குட் வெரி குட். ரைட், ஓகே. ஒன்றாவது ஓகே, ஈஸியா எழுதிங்க. நாம கணக்கு போடுற எழுதிக்கங்க தொடர்ச்சியா செய்யறதுக்கு. இப்ப கணக்கு போடுறேன், கூட்டல் கணக்கு ஒரு 10 5 போடுறேன். ரைட், கூட்டல் கணக்கு ஒரு 5. ரைட், கழித்தல் ஒரு 5 போடும். ஓகே தானே? கழித்தல் சேம் அதே மாதிரி கூட்டுப்பாடு எடுத்து கழிப்பீங்க. சார் இது இப்ப செய்யணுமா சார்? செய்யுங்களே பாபு, செஞ்சுட்டு போங்க. இப்ப கணக்கெல்லாம் போடுற வரைக்கும் செய்யலாம் தானே, இல்லாட்டி எழுதி வச்சுட்டு தானே இருப்பீங்க. செய்யலாம் சார். செய்யுங்க செய்யுங்க. ரைட், ஓகே. 10 கணக்கு இருக்குது உங்களுக்கு பிறகு செய்யறது. ரைட், அடுத்த அடிக்கு ஒன்று போடுறேன். ஓகே பிளேஸ், சார் இதெல்லாம் செஞ்சு குரூப்ல போடணுமா சார்? இங்க உங்களோட குரூப்ல போடுங்க. ரைட், இப்போ நான் தரது மட்டும் இனி செய்யுங்க. ஓகே, இது ஒரு பிராக்டிஸ்க்கு, இந்த கணக்கு வந்து பிராக்டிஸ்க்கு நான் இந்த கணக்கு தந்திருக்கேன். சரியா? ரைட், ஓகே. எல்இடி டைம்ல எழுதுங்க, இல்லாட்டி ஸ்கிரீன்ஷாட் ஒன்று அடிச்சு வச்சுக்கோங்க. ரைட், டைம் பத்தாம போயிருமே. ஓகே, அப்ப இதுக்காக ஆன்சர் சொல்றது. இதுக்கு என்ன ஆன்சர்?
இதுக்கான ஆன்சர் என்ன பாருங்க, கழித்தல் அதெல்லாம் பிராக்டிஸ் பண்ணுங்க. அதெல்லாம் வந்து உங்களுக்கு பாடத்தோட சம்பந்தப்பட்ட கேள்விகள். ஓகே, இது பாடத்தோட சம்பந்தப்பட்டதுதான். இது ஓலவருக்கு உள்ளது. இந்த மாதிரி கிரேட் 11க்கு பின்னங்கள் ஒன்னாவது கேள்வி வரும். கரெக்டா கொடுத்திருக்கேன் கணக்கு. அவ்வளவுதான். ஐந்தின் மேல் 4. ஒன்றுங்கிறது ஏதாச்சும் ஒரு கேட்கணும் வச்சிருக்கேன். ஒரு கேட்கணும் வச்சிருக்கேன். இதான் ஒன்று. 5 மேல் 4. இது இந்த கேக்கல 5ல் 1 கழிக்கணும். அப்ப இந்த கேக்க 5 4 சார். 1 2 3 4 5 பிரிக்கணும். ஒவ்வொருமே 5ல் 1. 5 பிரிச்சிட்டேனா பிள்ளைகள், அந்த கேக் துண்டுல ஒவ்வொருமே 5ல் 1. சொல்லுங்க சார். முதல்ல எழுதி போட்ட கணக்கெல்லாம் குரூப்ல திரும்ப போடுறீங்களா சார்? எழுதி போட்டது போட மாட்டேனே நானு, ரெக்கார்டிங் தான் நீ போடுவேன். எழுதல கணக்கு சார். கழித்தல்னு 3 கேள்வி எழுதணும் சார். பரவாயில்ல பரவாயில்ல. இப்ப இதுல யாராச்சும் குரூப்ல உள்ளவங்க ஸ்கிரீன்ஷாட் அடிச்சு போடுவாங்க. அதான் ஸ்கிரீன்ஷாட் அடிக்க சொன்னேன் நானு. ரைட், தொழில்நுட்பம் தான் நம்ம கையில இருக்கே. ரைட், இங்க பாருங்க. அப்ப 1ல இருந்து 5ல் 1 போகுது. இதான் 1. இதைத்தான் இப்படி பிரிச்சு வச்சிருக்கேன். ரைட், அப்ப இதுல இருந்து இதை கழிக்க போறோம். 1ல இருந்து, அதாவது இப்படிதான் கழிக்கணும். இதான் 1. இதுல இருந்து 5ல் 1 நம்ம இதை தூக்கிடுறேன். இவரை தூக்கி அங்கிட்டு வீச போறேன். இந்த 5ல் 1 தூக்கிடுறாங்கட்டு. ரைட், அப்ப மிச்சமா இருக்கிறது பாத்துங்க. 5ல் 1ல 4 இருக்கு. ஆகவே 5ல் 4. இதை செய்யறதுன்னா எப்படி செய்யணும்னா 1 5ல் 5 எழுதுங்க. அதுல இருந்து 5ல் 1 கழிங்க. ஆகவே 5ன் மேல் 5ல் 1 போனா ஓகேயா? பாத்துக்கங்க, சிம்பிள் கேள்வி. ரைட், ஓகே, பார்ப்போம். இப்ப சொல்லுங்க. 7ல் 4 சார். 7ல் 4. சொல்லுங்க. 7ல் 4 சார். 7ன் மேல் 4. 7ன் மேல் 4 சார். 7ன் மேல் 4. ஓகே, அப்ப இத நீங்க டைரக்டாவே போடுறீங்க. இத டைரக்டாவே போடலாம். அப்ப உங்களுக்கு தெரியுற விஷயம். அப்ப 1ங்கிறது வந்து 7ல் 7. அதுல இருந்து 7ல் 3 போனா டைரக்டா நீங்க 7ல் 4 போடலாம். ரைட், ரொம்ப நீங்க கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஓகேயா? ரைட், இதுக்கு என்ன ஆன்சர் சொல்லுங்க. கணக்கு அங்க போட்டிருக்கேன். கூட்டல். இதுக்கு என்ன ஆன்சர்? 1ல் 1 சார். 1ல் 1. 1 சார். 1 1. ரைட், 1 அல்லது 10ன் மேல் 10. 10ன் மேல் 10. 1ன் மேல் 1. 10ன் மேல் 10 10ல பிரிச்சா 1, 10 10ல பிரிச்சா 1, 1ன் மேல் 1. எந்த ஒரு தானத்துக்குலயும் 1 இருக்கு. அதனால இந்த 1 நம்ம போட தேவையில்ல. நீங்க எழுதுற 1 2 1 2 எழுதுங்க. எப்படி எழுதுவீங்க? 1 2 3 4 தான் எழுதுவீங்க. இது எல்லாத்துலயும் 1 இருக்கு. அதை ஓயாம நம்ம கணக்குல எங்கேயும் என்ன செய்ய மாட்டோம், போட்டுக்கிட்டு இருக்க மாட்டோம். தேவைப்பட்டா போடலாம். எல்லாத்தையும் கணக்கு செய்ய போல உங்களுக்கு தேவையா இருந்தா என்ன செய்யலாம், நீங்க போடலாம். ரைட், ஓகே தானே? அப்ப பின்ன நல்லா கிளியரா இருக்கணும் பிள்ளை. பின்னங்கள் ரைட் சார். 10ன் மேல் 10 போடலாம் தானே சார்? இப்பதான் சொன்னேன் நானு. 10ன் மேல் 10னா என்ன அர்த்தம்? இப்ப ஒரு ரொட்டிய 4 துண்டா வெட்டிட்டு 4 சாப்பிட்டீங்க. யாராச்சும் வந்து கேட்டோம் மாட்டா எத்தனை ரொட்டி சாப்பிட்டீங்கன்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க? ஒரு ரொட்டி சாப்பிட்டீங்கன்னு சொல்லுவீங்க. 4 வெட்டின கதையில அவங்களுக்கு என்னத்துக்கு? முழுசாவை சாப்பிட இயலாது தானே. அப்ப அங்க 10ன் மேல் 10ன்னு சொல்றது இல்ல. அதுக்கு ஆன்சர் 1 தான். ஓகே சார். ஓகே, இங்க பாருங்க. ரைட், இப்ப சொல்லுங்க. 2ல இருந்து 5ல் 3 போனா எவ்வளவு? 10 10ல 3 போனா 7. 5ன் மேல் 7 சார். அது என்ன பின்னம்?
எனக்கு முறைமேலா பின்னத்துல விட சொல்லாதீங்க. ஒன்று எனக்கு ஐந்தின் விட சொல்லுங்க. சார் ஒன்றுடன் ஐந்தின் மேல் ரெண்டு ஒன்றுடன் ஐந்தின் மேல் 2 சார். ஒன்றுடன் 5 மேல் 2. வேற ஆன்சர் மத்தவங்க 22 பேர் இருக்க வகுப்புல சத்தம் இல்லையே பத்தலையே, சின்ன பிள்ளை நினைப்புல பார்த்துக்கிட்டு மட்டும் இருந்து நீங்க படிக்கவே கூடாது இப்ப. ஏன்னா அதான் ஆன்லைன் கிளாஸ், அதான் பிரச்சனை. சார் 10 மேல் 6. 5 2 வேற 2, அதாவது 2 பெரிய கேக் வச்சிருக்கேன், 2 கேக்கு. அதுல 5ல் 3 கொடுக்குறேன், மிச்சம் எவ்வளவு இருக்குன்னு கேக்குறேன். சார் ஒன்றுடன் ஐந்தில் 2 ஒன்றுடன் ஐந்தில் 2 சார். ஒன்றுடன் ஐந்தில் 2 சார். இதை நான் ஈஸியா சொல்லி தர்றேன். இது கீழே 1 இருக்குன்னு போட்டு செய்யலாம். பாருங்க, அதை செஞ்சு காட்டுறேன். இது கீழே 1 இருக்கு, நான் சொன்னேன் தேவைப்படக்குள்ள போட்டுக்கலாம்னு சொன்னேன். இங்க போட்டுக்கலாம். இங்க 5 இருக்கு, இங்க 1 இருக்கு. அவை 5ஆல பெருக்கணும், இதை 5ஆல பெருக்கணும். அவை 1 5 5 5 10 சாய 5ன் மேல் 3. இப்ப சமனா இருக்கு. அவை 10ல 3 போனா 7. இதோட நிறுத்திடக்கூடாது. இன்னும் 5 அப்படியே இருக்கு. 7ல 5 ஒரு முறை, மிச்சம் 2, மீதி 2. ஓகே, இப்படி செய்யலாம். ஆனா இது கொஞ்சம் டைம் ரொம்ப போகுது, ரைட்? அவங்க டைம் மிச்சம் முடிக்கிறதுக்காக வேண்டி நான் இதை கொஞ்சம் உங்களுக்கு சொல்லி தரேன், ரைட்? இங்க பாருங்க, 2 நான் எழுதுறேன். இந்த 2 இருக்காதானே, 2 நான் எழுதுறேன். 1 சக 1 சாய 5ல் 3. ஓகே தானே, ரைட்? இப்ப நான் என்ன செய்யறேன்னா இதை கழிச்சிடுறேன். இப்ப பாருங்க, இதை நம்ம முதல்ல செஞ்சிடும். நம்ம நல்லா பாருங்க, இந்த 1 அப்படியே பத்திரமா வச்சுக்கிட்டுங்கிட்டு இதை நம்ம முதல்ல செஞ்சிருக்கோம். இதுக்கான ஆன்சர் 5 2 உங்களுக்கு தெரியும். ஓகே, ஆன்சர் வந்துச்சு பாருங்க. 1ஐயும் இங்க கழிச்சு வந்தது 1ல இருந்து 5 கூட கழிச்சா முதல்ல சொல்லித்தாங்க நான் 5ல் 2. ஆகவே 1ஓட 5 2 கூட்டினா 1உடன் 5 2 டைரக்டா எழுத வேண்டியதுதான். டைரக்டா போடலாம். 1ஐயும் அதையும் கூட்டினா 1.5, 2ஐயும் கால் 2 கால் கூட்டிட்டேன். அதே மாதிரி இதே என்ன செய்யலாம், நீங்க கூட்டி சொல்லலாம். ஓகே பிள்ளைகள், கிளியரா? இது வரைக்கும் கிளியரா? ஆமா சார். இதை அழிக்கிறேன். இன்னொரு கணக்கும் தர இருக்கும். இப்படி சிம்பிளா கேள்வி போட்டுருவாங்க. 1வது கேள்வி இப்படி சிம்பிளா தான் போடுவாங்க. இதுல தான் பிள்ளை போடுவீங்க, நல்லா ஞாபகம் இருக்கு. இந்த மாதிரி விஷயத்துல டக்குனு யோசிச்சு கிடப்பீங்க எல்லாத்தையும் மிச்ச நேரமா. அப்படியெல்லாம் செய்யக்கூடாதுன்னு தான் இதை கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்றோம். 2உடன் 4ல் 3 வெரி குட். 2உடன் 4ல் 3 டைரக்டாவே போடலாம். 2உடன் 4ல் 3 சார். 3ல இருந்து கால் போனா 2உடன் 4ல் 3 2 முக்கால். 3 இருக்கு, கால் இருக்கு, 2 முக்கால். அப்ப என்ன செய்யணும், 2 சக 1ன்னு எழுதுறோம். அதுல இருந்து கால் கழிக்கிறோம். 2 அப்படியே வச்சுக்கிட்டு 1ல இருந்து கால் போனா முக்கால், 4ல் 3. அது 2உடன் 4ல் 3. ஓகே, இல்ல கிரேட் 4 கொஞ்சம் பாத்துக்கோங்க, ரைட்? கொஞ்சம் பாத்துக்கிட்டு திருப்பி வீடியோ அனுப்புறேன், அதையும் பாருங்க. பார்த்துட்டு கொஞ்சம் அப்படி கேட்டு படிங்க. படிச்சு எக்ஸாமுக்கு தயாராகுங்க. உங்களுக்கு முழு சிலபஸையும் நான் என்ன செய்யறாரு, இதை மெதுவா தான் படிச்சு தரணும். நான் கொஞ்சம் வேகமா போவேன். என்னன்னா, ஏன்னா நம்ம நிறைய படிக்க இருக்கு. 3ஆம் மாசம் எக்ஸாம்னா அதுக்கு நிறைய ப்ராக்டிஸ் பண்ணதுக்கு நான் உங்களுக்கு சொல்லி விடுறது கொஞ்சம் டைம் ஒன்று தரேன். தானே இதுல இன்னும் கொஞ்சம் நல்லா படிச்சுங்க. இந்த கணக்கு ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும் கொஞ்சம், ரைட்? ஓகே, ரைட். இப்ப நான் ஒரு கணக்கு ஒன்று போடுறேன், அதை செய்யுங்க பாப்போம். இதை யாரும் கெட்டிக்காரையும் பாக்குறேன். அதான் நம்ம ஒலிம்பியாட்க்கு வர போறோம்.
இப்படித்தான் கணக்கு எழுதி என் கணக்கு எழுதி ஆன்சர் சொல்லுங்க பாப்பா டாக்கு எங்க பாபு எக்ஸ்கியூஸ் சார். சொல்லுங்க 64 மேல் 1 சார். 64 மேல் ஒன்றுனா கெட்டிக்கார பிள்ளை கெட்டிக்காரங்க ரைட் வேற ஆன்சர் பிள்ளை வேற ஆன்சர் எதுவும் இருக்குங்களா 64 மேல் 1 64 மேல் ஒன்று சார். 64 64 மேல் ஒன்றுனா ரைட் 64 மேல் ஒன்று ரைட் படிச்சது பிரச்சனை இல்ல ரைட் கெட்டிக்கார பிள்ளைங்க ரைட் கெட்டிக்காரங்க ரைட் ஓகே ரைட் ஆனா கூட லேட் பண்ணக்கூடாது இது சும்மா நீங்க இப்போ ஒவ்வொன்றையும் கழிச்சு இருந்தீங்கன்னா பிள்ளைகள் சரியான ரிஸ்க் அது ஒவ்வொன்றையும் கழிக்க இயலாது நீங்க கழிச்சா லேட் ஆகும் சும்மாவே போகலாம் 1ல இருந்து அரைவாசி போனா அரை அப்ப அதுல இருந்து 4ல் ஒன்றை தானே கழிக்கணும் அதாவது கால் அரைவாசில இருந்து கால் போனா 4ல் ஒன்று 4ல் ஒன்றுல இருந்து அரைவாசில இருந்து அரை கால் கால் அதுல இருந்து அரைக்கால் போனா அரைக்கால் அப்ப அரைக்கால 8ல் ஒன்றுன்னு சொல்லலாம் 14ல் ஒன்றுங்கிறது அப்படி இருக்கு பேர் இருக்கு நிறைய பேர் இருக்கு அது எல்லாம் எனக்கு ஞாபகம் இல்ல அது 8ல் ஒன்றுல இருந்து 14ல் ஒன்று போனா 14ல் ஒன்று 14 ஒன்றுல இருந்து 32ல் ஒன்று கழிச்சிட்டோம்னா 32ல் ஒன்று 32ல் ஒன்றுல இருந்து கழிச்சு பாருங்க 64ல் ஒன்றை கழிச்சு பாத்தீங்கன்னா 64ல் ஒன்றை கழிச்சு பாத்தீங்கன்னா உங்க ஆன்சர் வர்றது 64ல் ஒன்று தான் வரப்போகுது ரைட் ஓகே இதை இங்கேயாவது நீங்க செஞ்சு பார்த்துட்டு முடிவுக்கு வந்துடலாம் சும்மா சொல்றேன்னா
4 2 8 போறேன் 8 8ல இருந்து 4 கழிக்கிறேன் 4ல இருந்து 2 கழிக்கிறேன் 2ல இருந்து 1 கழிக்கிறேன் பாருங்க 8ல இருந்து 4 போனா 4 4ல இருந்து 2 போனா 2 2ல இருந்து 1 போனா 1 1ல இருந்து அரைவாசி போனா அரை அரையில இருந்து கால் போனா கால் கால்ல இருந்து அரைக்கால் போனா அரைக்கால் ரைட் அப்படி போய்கிட்டு கடைசி ஆன்சர் வரும் ரைட் இப்படிதான் உங்களுக்கு இது வந்து இந்த இப்ப நம்ம இதை கஷ்டப்படுற மாதிரி படிச்சோம்னா சிக்கல் ரைட் கணக்கு என்னடா எவ்வளவு போகுது அப்படி படிச்சோம்னா சிக்கல் ரைட் உங்களுக்கு என்னன்னு கேட்டா 8 கிளாஸ் போட்டேன்னா என்னன்னு கேட்டா ஒரே தான் நம்ம என்ன செய்யறது இல்லைன்னா 3 படிக்கணும்னா உங்களுக்கு பிரச்சனையா இருக்கு ரைட் எனக்கு பிரச்சனை இல்லை நீங்க அவ்வளவுக்கு கெப்பாசிட்டியா யோசிச்சு அதை ப்ராக்டிஸ் பண்ணி வர மாட்டீங்க ரைட் அப்ப அதனால நான் உங்களுக்கு அந்த 3 hours செமினாரை அரைவாசி 2ஆ பிரிச்சு உங்களுக்கு டைம் டேபிள் ஒன்று செய்ய சொல்லியிருக்கேன் செஞ்சு அனுப்புறேன் அதன்படி உங்களுக்கு கிழமையில 2 நாளைக்கு கிளாஸ் நடக்கும் ரைட் அதனால நீங்க தொடர்ச்சியா நம்ம படிக்கலாம் ஓகே தானே ரைட் எல்லாமே ஓகே தானே அதுல பிரச்சனை இல்லையே ரைட் பிரச்சனை இருந்தா எனக்கு குரூப்ல மெசேஜ் போடுங்க சார் என்ன சொல்லுங்க இதுல கிரேட் இருப்பீங்க தானே உங்களுக்கு எந்தெந்த கிழமையில எந்தெந்த நாள் வேணும்னு சொல்லுங்க எனக்கு குரூப்ல போட்டு விடுங்க எங்களுக்கு இந்த நாள் கிளாஸ் இருக்குது ரைட் இந்த நாள் செஞ்சா நல்லா இருக்கும்னு அப்ப நான் அதுக்கு பதிலாக அட்ஜஸ்ட் பண்ணி என்ன செய்யறேன்னா கிளாஸ போடுறேன் ரைட் நம்ம இன்னைக்கு கூட்டலும் பின்னங்கள் கூட்டலும் கழித்தல் மட்டும் தான் படிச்சிருக்கோம் பெருக்கல் வகுத்தல் இன்னும் படிக்கல இப்ப நீங்க இந்த கேள்வி கொடுத்த கேள்வி எல்லாம் செஞ்சு அப்லோட் பண்ணுங்க நான் அடுத்த கிளாஸ் இந்த கிழமையில ஒரு கிளாஸ் ஒன்று செய்வேனா அதுல உங்களுக்கு பெருக்கல் வகுத்துல சொல்லித்தரேன் ஓகே பாய் இதுல எது டவுட் கேளுங்க ஓகே ரைட் பிராக்டிஸ் பண்ணிட்டு குரூப்ல போடுங்க ஓகே குட் நைட் Okay, sir. Thank you, sir. Bye, sir. Thank you, sir. Good night, sir. Bye, sir.